ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இல்லாத நேரத்தில் சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பொருளில் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அவல் வேணா இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ரவையும் அவளும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஊற வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவை பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு 10 நிமிஷத்துல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கிடலாம். நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க அவளை சேர்த்துக்கலாம். இதையும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அவளையும் பாத்தீங்கன்னா இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்க பெரிய ஜார்ல போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரே ட்ரிப்லயே பாத்தீங்கன்னா 2த்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக லெமன் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா பூ சேர்த்துக்கலாம். இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தோசை மாவு பக்குவத்துல இருக்கணும். கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பக்குவத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எதுவுமே போட வேணாம். அப்படியே நம்ம தோசை ஊத்தலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு தோசை சட்டியை வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இதை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மெல்லிசா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஊற்றி விட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டா போதும். தோசை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு மந்தமா ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டா பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தோசையா ஊத்தி எடுத்துக்கலாம். நம்ம மந்தமா ஊத்தலாம், மெல்லிசா ஊத்தலாம். இந்த மாதிரி நம்ம மந்தமா ஊத்தி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டான டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த தோசைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க சாம்பார் தான் காம்பினேஷனா வச்சு சாப்பிட போறோம். சாம்பாரை விட பாத்தீங்கன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசை மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.